சில பேருக்கு குழந்தைகள் தாமதமாகிறது. சில நேரத்தில் நாட் ஃபார் எவ்ரி ஒன், சில பேரை திருத்துவதற்காக. ஹalleluya. அந்த குழந்தை வரும் பொழுது நம்முடைய குணங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அந்த குடும்பம், அந்த சூழ்நிலை அந்த குழந்தைக்கு ஏற்றதா இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு அந்த குணங்கள் இல்லை என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆனால் ஹalleluya, சில காரியங்களை நம்ம திருத்தணும். ஹalleluya. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அந்த பிரமிப்பான அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நாம் மாற வேண்டும். குழந்தை பிறப்பு தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு டினிட்டா ராபின்சன் சொல்றாங்க. அது ஏன் ஒரு காரணத்தை சொல்றாங்க. அங்க அந்த பெற்றோர்களுடைய மனநிலை சரியாகிறதுக்கு தான் அந்த தாமதம், கால தாமதம் ஆகுதான். அதாவது பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை கொடுத்தால் எப்படி வளர்ப்பாங்க, அந்த ஒரு மனநிலை வரணுமா. சரியான நேரம் வரும்போது அந்த குழந்தை பிறப்பை கர்த்தர் அனுமதிப்பார் என்ற ஒரு அர்த்தத்தில் இவங்க பேசுகிறாங்க. இந்த காலத்தில் கிறிஸ்டியன் பெண் பிள்ளைகளுக்கு தான் நிறைய குழந்தை இனிமே அதிகமாக போய் கிறிஸ்துவ குடும்பத்துங்களில். ஏன் கேளுங்களேன், இந்த கிறிஸ்டினா சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி தள்ளி போகிறது உண்டு. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு எங்கேயோ ஒன்று நடக்கும். ஆனால் 99% என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள் உடலில் ஒரு சக்தி இல்லை, தேவையான அளவு ரத்தம் இல்லை, அந்த குழந்தைகள் பெறுவதற்கு அந்த உள்ளுறுப்புகள் ஒரு நல்ல விதத்தில் வளர்ச்சி அடையலை. ஒரு கரு உருவாகி அது வளர்கிறதுக்கான அந்த இடங்கள், கர்ப்ப பைகள் எல்லாம் முழு வளர்ச்சி அடையலை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க குழந்தை பிறக்கும்? ஏன் இந்த மாதிரி முழு வளர்ச்சி அடையல? ஒரு பெண், ஒரு வாலிப திருமணமான பெண்ணுக்கு அந்த வயசு வரைக்கும். ஏன்னா இந்த சரீரத்துக்கு ஒரு சரியான உழைப்பு கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும். அதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பெண்கள் அதெல்லாம் கணக்கில் வைக்கிறதே கிடையாது, அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனால், பாட்டு பாடினா, ஜெபம் பண்ணால், வீட்டுக்கு வந்து ப்ரேயர், நைட் ப்ரேயர், மார்னிங் ப்ரேயரு, இப்படி பைபிளை படிக்கணும், இப்படி தான் போயின்னு காலங்கள். இந்த சரீரத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அப்படின்ற ஒரு அக்கறை இல்லை, அதுக்குண்டான முயற்சி அவங்க செய்யறது கிடையாது. ஒரு பெண் பிள்ளைகள்னா அது நேரத்துக்கு சாப்பிடணும், அது உழைக்கணும், தூங்கணும், சரீரத்தை பராமரிக்கணும், குளிக்கணும். நல்ல வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிக்கணும். மற்ற நாள் டெய்லி எல்லாம் உடல் மேலே தண்ணி ஊற்றணும். இப்போ வெளியே போயிட்டு வர, பள்ளிக்கூடம் போயிட்டு வர வாலிப பெண்கள் வந்து, வேலைக்கு போயிட்டு வர வாலிப பெண்கள் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது, காலையில் போகும்போது குளிச்சுட்டு போகிறாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது வந்தவுடன் அந்த தண்ணியை எடுத்து முகத்துலேருந்து நல்லா ஊற்றணும். பெண் பிள்ளைகள் டெய்லி தலை குளிக்க முடியாது, தேவையே இல்லை. ஏன்னா அந்த முகத்துலேருந்து நல்லா தண்ணியை ஊற்றி 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 ஒரு 10 சொம்பு தண்ணியை, 10 ஜக்கு தண்ணியை நம்ம ஊற்றி அந்த சரீரத்தை துடைத்து விட்டு ட்ரெஸ் மாற்றின்னு இருந்தால் நமக்கு அந்த சரீரமான ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி நாம் பராமரிக்கணும். இதெல்லாம் யாருன்னா பராமரிச்சிங்களா? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். யாருன்னா பராமரிச்சிங்களா? சரீரத்தை காலையில் குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு போங்க. வரும்போது ஈவினிங் வரும்போது வெறுமனே சோப்பெல்லாம் போடாத தண்ணி ஊற்றி உங்களோட உடலை துடைத்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிருக்கிறீங்களா? கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துங்கிற பெற்றோர்கள் அல்லது வாலிப பெண்கள் அல்லது மற்ற யாராவது ஆண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களா இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸை போடுங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் செய்கிறாங்க, இல்லையா எங்கள் வீட்டில் யாரும் செய்கிறது இல்லைங்க, ஒரு நிர்விசாரமாக தான் இருக்கிறாங்க, சரீரத்து மேலே ஒரு அக்கறை இல்லை, அப்படி தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை போடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம வாழறதுக்காக தான் உருவாக்கப்பட்டோம். இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக சந்ததியை அதிகமாக்குறதுக்கு தான் நாம் கடவுள் படைத்தார். அந்த சக்தியெல்லாம் இந்த உடலில் வைத்து மனிதனை படைத்ததே அதுக்கு தான். இப்போ நம்ம வயதான காலத்தில் நம்ம குழந்தை பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்துக்கோம். ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு சந்ததி தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதுக்குண்டான முயற்சி தாங்க நம்ம செய்யணும். அந்த பிள்ளைகளை பெற வேண்டும், அதை சரியான விதத்தில் வளர்க்கணும். அப்படிலாம் வந்து யாருமே முயற்சி பண்ணுறது கிடையாது. இப்போது ஏன்னா தோணுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்போக்கில் நிர்விசாரமாக கடவுளை கும்பிட்டா போதும், இயேசு ஜபம் செய்தால் போதும், ஏசுன்னு ஓடினா போதும். நம்ம அவங்க சர்ச்சில் வைக்கிற சண்டே சர்வீஸு, ஈவினிங் சர்வீஸு, ஃப்ரைடே சர்வீஸு, புதன்கிழமை நடக்கிற ஒரு பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் நம்ம போய் அட்டன் பண்ணுறது தான் நமக்கு நல்லது வாழ்க்கையில் நடக்கும், நல்லா கல்யாணம் ஆகும், நல்லா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களும் மற்றவங்களும் ஓடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது?
அது போய் அங்கே போய் உன்னுடைய உடலை நாசம் செய்து கொள்ளாத. உன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக்கொள், பதுக்கி வை. வெயிலையோ மழையிலையோ போய் இடகடமா தூக்கம் இல்லாத போயிட்டு அலைஞ்சி உன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்காத. இந்த ட்ரினிட்டா ராபின்சன் எலிம் சர்ச்சில் போயிட்டு மெசேஜ் கொடுப்பாங்க, அங்கே போயிட்டு நீ உன்னுடைய சக்தியை கெடுத்துக்காத அப்படின்றது இந்த பைபிள். ஆனால் இது வந்து யாருடைய மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தை பார்த்துக்கோ, நான் கொடுத்த நான் படைத்த இந்த சரீரத்தை சரியா பார்த்துக்கோ, ஆரோக்கியமா வச்சுக்கோ, வியாதியிலிருந்து விலக்கி வை. உன்னுடைய சரீரத்துக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது. சரியான நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும், சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகணும், உன்னுடைய வாழ்வியல் வழிமுறைகளை நீ வகுத்துக்கொள் அப்படின்றது இந்த வேதம். இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போங்க, காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை நீங்க நடத்தி கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுது இந்த வேதம். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க, இப்படி குழந்தை இன்மை அதிகமாகின்னு போகுது இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஆண்கள் பாருங்க, ஆண்கள் ஒரு நல்ல திடகாலத்தோடு இருக்காங்களா பாருங்க, இல்லை. தாடி வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் தாடி வச்சுக்கிட்டு பெருசாக தாடி வச்சுக்கிட்டு அதை ஷேவ் பண்ணாத. இப்போது ஒரு ஸ்கின்னுன்னா அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தாடி இருந்தால் எந்த எண்ணெய் போய் அந்த ஸ்கின்ல போய் படும், எப்படி ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்? இன்னைக்கு ஆண்களும் காரணம் குழந்தையின்மையாக இருக்கிறது. இப்படி யார் தான் இந்த ஒரு சரீரத்து மேலே அக்கறை காட்டாத இன்னைக்கு குழந்தையின்மையோ இந்த வீட்டில் குழந்தை இல்லைன்னா, கல்யாணமாய் குழந்தை இல்லைன்னா அன்னைக்கு பிரச்சனை தான். அந்த வீடு சமாதானமாக இருக்காது. சண்டே சச்சரவு மனஸ்தாபம் ஒரு இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதனால் இந்த உலக வாழ்க்கை நாம் சரியான விதத்திலே வகுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை ஒரு நல்ல முறையிலே கொண்டு சென்று ஆரோக்கியத்தோடு இருந்து நம்முடைய சந்ததியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ட்ரினிட்டா அது ஒரு பிரமிப்பான விஷயம். குழந்தை பிறப்பு என்று ஒரு பிரமிப்பு, இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு பிரமிப்பான விஷயம். இது அதுதான் நம்ம சரியான விதத்தில் கொண்டு போனால் தான் இந்த பிரமிப்பான விஷயம்லாம் நடக்கும். நம்ம ஏனத்தானு சொல்லிட்டு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இப்படி இருந்தால் அந்த பலவீனப்பட்டு அது கரு உருவாகிறதுக்கு வழியில்லாத போயிடும். இங்கே இந்த மேலே போகிற இந்த படத்தை பாருங்கள், அந்த பெண்கள் எல்லாரும் பெண்கள் தான் அங்கே உட்காந்துக்கலாம். ஏலிம் சர்ச்சில் அந்த ஏசி போட்டு குழு லைட்டுகளை போட்டு எல்லாரும் பெண்களை தான் உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுவாங்களா இந்த ட்ரினிட்டா ராபின்சன்? ட்ரினிட்டா அப்படி ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு ஞானம் கிடையாது. அப்படி இருந்தால் ஏன் கிறிஸ்துவ குடும்பத்துலலாம் இப்படி குழந்தையின்மை அதிகமாகின்னு போயிடுது? இந்த பெண்கள் எப்படி தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் அப்படின்றத இவங்க சொல்கிறதில்லை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நாம் நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். உன்னுடைய சரீரத்தை நீ காத்துக்கொள், நான் உனக்கு கொடுத்த உன்னுடைய உடல் உறுப்புகளை நன்றாக காத்துக்கொள், கண் காது மூக்கு செவி எல்லாத்தையும் நல்லா காத்துக்கொள். அதை பயன்படுத்தி இந்த உலகத்திலே நீ உன்னுடைய சந்ததிகளை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள் என்கிறது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.